பெஞ்சல் புயலுக்கு பின்னர் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நிலை என்ன, நீர் இருப்பு எவ்வளவு என்ற விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னைக்கு குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய முக்கிய நீர்த்தேக்கங்கள்ல பெஞ்சல் புயலுக்கு பிறகாக, ஏன்னா பெஞ்சல் புயல்ல மிக அதிக கனமழை என்பது பெய்தது. இந்த கனமழைக்கு பிறகாக அந்த நீர்த்தேக்கங்களின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த வகையில செம்பரம்பாக்கத்தினுடைய முழு கொள்ளளவு என்பது மில்லியன் கன அடியில 3645. தற்போது செம்பரம்பாக்கத்தினுடைய நீர் இருப்பு என்பது 2845 மில்லியன் கன அடி. சதவீதத்தின் அடிப்படையில் 78.05%. அந்த செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்க பகுதியில் பெய்த மழையின் அளவு என்பது 11 மில்லிமீட்டர் மழை. இதே கடந்த ஆண்டுல அந்த செம்பரம்பாக்கத்தினுடைய நீர் இருப்பு என்பது 3349 கடந்த ஆண்டு இருந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி. தற்போது நீர் இருப்பு 1810 மில்லியன் கன அடி. சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 56.02%. அந்த பகுதியில் மழை பொழிவு 9 மில்லிமீட்டர். கடந்த ஆண்டு இதே நாள்ல பூண்டி நீர்த்தேக்கத்தினுடைய கொள்ளளவு இருப்பு பார்த்தோம் அப்படின்னா 2823 மில்லியன் கன அடியாக இருந்திருக்கிறது. அடுத்ததாக சோழவரத்தை பொறுத்தவரைக்கும் முழு கொள்ளளவு என்பது 1081 மில்லியன் கன அடி. தற்போது அங்கு நீர் இருப்பு 198 மில்லியன் கன அடி தான் இருக்கு. சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 18.32% தான். அந்த பகுதியில் மழைப்பொழிவு என்பது 17 மில்லிமீட்டர் மழையாக இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாள்ல சோழவரத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100% முழு அளவு நீர் இருப்பு என்பது இருந்திருக்கிறது. 1081 மில்லியன் கன அடி நீர் அங்க இருப்பு இருந்திருக்கிறது. அடுத்ததாக புழல் பார்த்தோம்னா புழலை பொறுத்தவரைக்கும் அங்கு முழு கொள்ளளவு என்பது 3300 மில்லியன் கன அடி. தற்போது அங்கு இருக்கக்கூடிய நீர் இருப்பு என்பது 2786 மில்லியன் கன அடி. சதவீதத்தின் அடிப்படையில் 84.42% அளவுக்கு அங்க நீர் இருப்பு இருக்கு. அந்த பகுதியில் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா அது 19 மில்லிமீட்டராக இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாள்ல அங்க இருந்த நீர் இருப்பு என்பது 3016 மில்லியன் கன அடி. அடுத்ததாக புதிதாக உருவான கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை, அதனுடைய முழு கொள்ளளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவு தான், 500 மில்லியன் கன அடி தான். அங்க தற்போதைய நீர் இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது 325 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் 65%. மழைப்பொழிவு அந்த பகுதியில் தேர்வாய் கண்டிகை பகுதியில் 18 மில்லிமீட்டராக இருந்தது. கடந்த ஆண்டு இதே நாள்ல அங்க இருந்த நீர் இருப்பு என்பது கிட்டத்தட்ட 100%. 500 மில்லியன் கன அடி நீரும் அங்க நீர் இருப்பாக இருந்திருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் பருவமழை என்பது ஜனவரி மாதம் வரை நீடிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த நீர்த்தேக்கங்களினுடைய நீர் இருப்பு அளவு என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு நாம் ஒரு குடிநீர் பஞ்சம் என்கிற அளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த தரவுகள் காட்டுகிறது.